ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூங்கோடிக்கு இன்னமும் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே எந்தவித நம்பிக்கையும் வரல. ஒரு பொண்ணு வீட்டுக்கு வெளியே வந்து தர்ணா பண்ணி அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு துணிஞ்சு அந்த வேலையை பார்த்தப்போ கூட மாயாண்டி கொஞ்சம் கூட அசராமல் அதுக்கு கோவப்படாமல் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு பூங்கொடியை உள்ளே கூட்டிகிட்டு போனார். அதுக்கு காரணமானவங்களை நல்ல சரமாரியாக கேள்வி கேட்டார். இனிமே பூங்கொடி தான் இந்த வீட்டு மருமக அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னும் சொன்னார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டும் கூட நம்ம பூங்கொடி இதை பாசிட்டிவாக யோசிக்கல. பட் அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சதும், அதுவும் அழகர் சொன்னது தெரிஞ்சதுமே அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு மஞ்சமலை கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் மஞ்சமலை அப்போ கூட நம்ம பூங்கொடி சொன்ன மாதிரி ஆம்பளைங்க அப்படிங்கிற அந்த ஈகோனால அவங்க பேச்சுக்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. பட் பூங்கொடி இப்படி பேசினது பேச்சுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலி நம்ம பூங்கொடி அந்த வீட்டில் ரெகுலராக செய்யறதுக்குன்னு ஒரு 2 வேலை வச்சுக்கிட்டாங்க. ஒன்று அதாவது பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது, அதே மாதிரி கோலம் போடுறது. அவங்களுக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதே நம்ம தேன்மொழி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நம்ம நந்தினி கிட்ட சொல்கிறாங்க, பூங்கொடி அண்ணி கோலம் போடுறது ரொம்ப லைக் பண்ணி பண்ணுறாங்க, ரொம்ப அழகாகவும் போடுறாங்க, இனிமேல் அவங்களே பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாள் நான் தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம நந்தினி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2-3 நாள் தான் ஆகுது. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூடவும் அவங்க மிங்கிள் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு. இதை நீயே சொல்கிறியா இல்லை உன் அண்ணன் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நந்தினி. இல்லை அவனாவது இப்படியெல்லாம் சொல்கிறதாவது நானே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினிக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. அதை எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. என்னத்தா கோலம் போடலையா அப்படின்னு நம்ம நந்தினி கிட்ட நம்ம பென்னி கேட்குறாரு. அதுக்கு நந்தினி திரும்பி தேன்மொழியை பார்த்துட்டு, இந்த வீட்டில் இனிமே கோலம் போடுற வேலை, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலை, இது எல்லாத்தையுமே இந்த வீட்டோட மகாலட்சுமி தான் பண்ணணுமா, அதை இந்த வீட்டோட இளவரசி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நந்தினி உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வெளியே வந்து என்னத்தா என்ன பிரச்சனை அப்படின்னு தேன்மொழி கிட்ட கேட்குறாங்க. அப்போ தேன்மொழி சொல்கிறாங்க, இல்லைம்மாம்மா நான் எதுவும் தப்பாக சொல்லலை, ஆக்சுவலாக எப்போவுமே நந்தினி தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னிலேருந்து அண்ணி பண்ணட்டோன்னு நினச்சேன் அப்படின்னு. நீ ஏன் அப்படியெல்லாம் யோசிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டில் கிச்சனுக்கு வர்றது மற்ற வேலையெல்லாம் செய்யறதுல பழக்கம் இல்லை போல இருக்கு. அப்படியே இருந்தாலும் அம்மா அத்தெல்லாம் இருக்காங்கன்னு அவங்க உள்ளே போய் எதுவும் செய்யவும் மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நம்ம கூட பழகணும், மிங்கிள் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய வைக்கலாமேன்னு தான். கோலம் கலைஞ்சிருந்தா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால அவங்களே கோலம் போட்டு அவங்க போட்டாங்கங்கிறதுக்காகவாச்சு மற்றவங்க எல்லாரும் அவங்கள நல்ல விதமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு நல்ல குணம் இருக்குல்ல, அதை வெளியே கொண்டு வரலாமேன்னு நினைச்சேன். எப்படி பார்த்தாலும் அவங்க தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. அதுக்காக தான் மாமா நான் அப்படி சொன்னேன். நந்தினி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்லியிருக்க. ஆனா இதெல்லாம் பெரியவங்க விவகாரம், பெரியவங்க சொன்னா நல்லா இருந்திருக்கும். நீ சின்ன பிள்ளை, நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ணது அவளுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். பரவாயில்ல, நீ நந்தினியை தப்பா புரிஞ்சுக்காத. நீ சொன்னது நல்ல விஷயம்தான். ஆனா இது உங்க அம்மாவோ அப்பாவோ சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவங்கெல்லாம் இதுல தலையிட மாட்டாங்கல்ல, அம்மா அத்தைலாம் வீட்டில் எல்லா வேலையும் சரியாக நடக்குதான்னு மட்டும் பார்ப்பாங்க, யார் செய்கிறாங்கங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாகுபாடம் நம்ம வீட்டில் இருந்ததில்ல. மருமகளாக இந்த வீட்டில் கோலம் போடுறத போகிறவங்க வரவங்க பார்த்தா கூட பரவாயில்ல, இந்த பிள்ளையை இந்த வீட்டில் மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் மாமா இப்படி பண்ணேன். இது போய் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை அண்ணி விரும்பி செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். அதனால தான் மாமா இப்படி சொன்னேன். நந்தினி புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். பட் சட்டன கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரிம்மா பரவாயில்ல விடு, அதுக்காகலாம் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம தேனை வந்து உள்ளே போக சொல்லிடுறாங்க. இதை பற்றி மாயாண்டி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காரு பென்னி. அங்கே பார்த்தா கிணத்தடியில் பூங்கொடி கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு. பூங்கொடி செடிக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாரு. அதே நேரம் அவங்க அந்த தர்ணா பண்ணி வீட்டுக்குள்ளே வந்த விதம் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிட்ட, உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு அதை பாராட்டி பேசுகிறாரு. நந்தினிக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் வீட்டை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு காரியத்தை தான் நேற்று நான் செஞ்சேன், அதை போய் பாராட்டுறீங்க, என்ன என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நீங்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு காமிச்சிக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாயாண்டி சிரிக்கிறாரு. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க, நான் என்ன காமெடி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்தா நீ காமெடி சொல்லலை, ஆனால் நீ சொல்கிறத கேட்டதும் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சுன்னு. சரி பதிலை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறேன் தா சொல்கிறேன்,
ஒரு பொம்பளை பிள்ளை எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் கலங்காம துணிஞ்சு நிற்கணும். நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே என் தங்கச்சி பேச்சியை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கண் கலங்குறாரு. எனது பேச்சியை பார்த்த மாதிரி இருந்துச்சா? என்ன சொல்றீங்க நீங்க? நான்லாம் எங்க அப்பா மாதிரி அப்படின்றாங்க. உங்க அப்பா கிட்ட நல்ல குணங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தீய குணங்களும் இருக்கு. அவரை எல்லாம் உன் கூட கம்பேர் பண்ணிக்காத அப்படின்னு. உடனே அவங்க முகம் மாறுது. எந்த பிள்ளைக்கா இருந்தாலும் நான் அப்பாவை பத்தி பேசினா கோபம் தான் வரும். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் அவரை பத்தி பேசல. ஆனா நான் உன் அம்மாவை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ. அவ எப்பவுமே துணிச்சலான பொண்ணு. அவளுக்கு வேணுங்கிறத பிடிவாதமா செஞ்சுப்பா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அவ அந்த வீட்டில் வாழ்றதுக்கே விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னா. அவளை பொறுத்த வரைக்கும் மஞ்சு மேலே தான் தன்னோட வாழ்க்கை உலகம் அப்படின்னு நினைச்சுதான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமே நம்ம ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் மேல ஆசைப்பட்டா. சரி தங்கச்சி ஆசைப்பட்டுட்டாளேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. 3 பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் கூட பொறுப்பு இல்லாம குடிச்சுக்கிட்டு, அதுவும் அந்த சொடலை கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு உங்க அப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்துட்டு அடுத்த பையன்னு எல்லாமே பொம்பளை பிள்ளையா போச்சேன்னு அவங்களுக்கு ஒரு விரக்தி வந்திருக்கலாம். அதுக்காக ஒரு தகப்பு பண்ணக்கூடிய வேலையாது ஆம்பளை பிள்ளையா இருந்தானே பொம்பளை பிள்ளையா இருந்தானே நம்ம வளர்க்குறதுல தானே இருக்கு. அந்த வலியும் வேதனையும் அவருக்கு தானா வரல. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கன்னு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்கலன்னு பேச்சியை தூத்த ஆரம்பிச்சாங்க. அதை நம்பிக்கிட்டு மஞ்சமலை இன்ன வரைக்கும் என் தங்கச்சியை நல்ல விதமாக நடத்துறது இல்லை. என் முன்னாடி நல்ல விதமாக நடத்துகிற மாதிரி நடிக்கிறது. நான் இல்லாதப்பவோ இல்லை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமோ வேற ஒரு குணம் அவர்கிட்ட. அதெல்லாம் என் தங்கச்சி என்கிட்ட சொல்லாம எத்தனை வருஷமா சமாளிச்சுக்கிட்டு வந்தா. உங்க அப்பாவை நான் கையை வெட்டிட்டேன், அதனாலதான் ஜெயிலுக்கு போனேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதுவே நினைச்சுக்கோ. நான் எதுலையும் அந்த விதத்துல ஏதாவது நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன நல்லவனா காமிச்சிக்கிறதுக்காக சொல்றேன்னு நீ நினைச்சுப்ப. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது அப்ப பாத்துக்கலாம். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் முழுசாவே 2 குடும்பமும் பிரிஞ்சுது. 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த கதைகள் பாதி உனக்கு தெரியும், பாதி தெரியாமல் இருக்கும். இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் காமிச்சிக்கலாம். அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் உங்கள் அப்பா என் தங்கச்சி கூட பேசுறதையே நிறுத்திட்டாரு. அவளுக்கு என்ன வேணும், ஏன் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்கு கூட முன் வரலை. அந்த அளவுக்கு என் தங்கச்சி அங்கே குடும்பப்பட்டுட்டு இருந்தா. ஒரு முறை இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு என்கிட்ட சொன்னா. அதாவது உன்னோட தங்கச்சி பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட என் தங்கச்சி சொன்னா. ஆனால் அப்போ நான் சொன்னேன், நீ எதுக்காக அங்கே இருக்கணும், நீ கிளம்பி வாத்தா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு. உன் அத்தை இருக்காங்களே, நீ அத்தனை ஏற்றுக்க மாட்ட, இருந்தாலும் அதுதான் உண்மை. மீனாட்சி எதுக்காக அங்கே இருக்கிற பிள்ளை, நீ வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னா. ஆனால் அதுக்காக அவள் கலங்கி போயிடல, நான் வந்துடுறேன்னு சொல்லலை. எந்த காரணத்துக்காகவும் மாயாண்டியோட தங்கச்சி வாழை வெட்டியா வந்து உட்காந்துக்கிருக்கா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவள் அங்கேயே இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணம் என்னன்னா, என்னதான் அவ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா அப்படின்னாலும் கண்டிப்பாக 3 பிள்ளைங்களையும் உங்கள் அப்பா அவ கூட அனுப்பியிருக்க மாட்டாரு. அதுக்காகவே 3 பொம்பளை பிள்ளைங்களை அங்க விட்டுட்டு எப்படி நம்ம வந்து இங்க இருக்கிறது, பொறுப்பு இல்லாத அப்பங்கிட்ட பிள்ளைங்க எப்படி வளரும்னு சொல்லி உங்களுக்காகவே அங்க இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காதா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும்போது பூங்கொடி கண் கலங்குறாங்க. அதே நேரம் நம்ம மாயாண்டி மேல ஒரு மரியாதை லைட்டா வருது அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடியும் அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருந்துச்சு. ஓரளவுக்கு பெரிய பிள்ளையா தான் இருந்தாங்க. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் எப்படி இருந்தாரு, எப்படி பேசுவாரு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. பேச்சு எப்பவுமே தாம் அண்ணன் புராணமே பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. அப்போ நம்ம பென்னி வராரு. நீங்க எங்க இருக்கிறீங்களா சியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வெளியே நம்ம பூங்கொடி தான் கோலம் போடணும் அப்படின்னு தேன்மொழி தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இங்க நீங்க மாமனாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றாங்க. கோலம் போடவா நானே அப்படின்னு கேட்குறாங்க. சிரிக்கிறாங்க. ஏத்தா உனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்னு. அம்பட்டு தானே, இங்கே பாரு, இங்கே இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொத்தி எரு போட சொல்கிறேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட சொல்கிறேன், நீ தாராளமாக செடியெல்லாம் வச்சு வளர்த்துக்கோ, உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி போய் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. எதர்ச்சியாக நம்ம நந்தினி வந்து அவங்க அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க கோவமாக வெளியே வந்து பார்த்தா கோலம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம பூங்கொடி. என்ன புதுசாக கோலம் போடுறதுக்கு நீ உட்காந்துருக்கிற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. அப்போது ஏன் யார் போட்டா என்ன அப்படின்னு தேன்மொழி கேட்குறாங்க. எப்பவுமே நந்தினி தானே கோலம் போடுவா, அவள் வீட்டில் செய்கிற ஒரே வேலை அதுதான் அப்படின்னு. நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க நந்தினி அப்படின்னு தேன்மொழி சொல்கிறாங்க. கோலம் போடுறது அவள் வேலை தானே அப்படின்னு. அதுக்கு என்னத்தா, இனிமே அந்த பிள்ளை போட்டு போகட்டும், அந்த பிள்ளைக்கு கோலம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா, போட்டால் என்ன விடுமா, யார் போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி மாயாண்டி வராரு. அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர
கோவம் வருது நம்ம தெய்வானைக்கு. அமைதியாக போயிடுறாங்க உள்ள. நந்தினி கிட்ட இதை பற்றி சொல்லி வருத்தமும் படுறாங்க. நான் உன் மாமாவை பற்றி என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். அவர் என்னடானா அவங்க தங்கச்சி பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டாரு. அவர் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறத தாண்டி இந்த குடும்பத்துக்கு நம்ம தானே உறுதுணையாக இருந்தோம். இவ்வளவு நாள் மதனிக்கு நம்ம தானே பாதுகாப்பாக இருந்தோம். அதை பற்றி கூட யோசிக்காம எவ்வளோ ஈஸியாக நம்மளை எல்லாம் தூக்கி போட்டுட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நிறைய குரோதத்தை வளர்த்துக்கிறாங்க நம்ம தெய்வானை. இப்போ பூங்கொடி கோலம் போட்டதுக்கப்புறம் தேன்மொழி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நல்லா இருக்கா அப்படின்னு. சூப்பராக இருக்கா நீ அப்படின்னு. இப்போது பென்னிக்கு வந்து பேச்சு கால் பண்ணுறாங்க. பூங்கொடியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அவங்க. ப்ளஸ் அவங்க ஃபோனில் பேசின விஷயம் அவங்க மனசை ரொம்ப ரொம்ப பாதிச்சிடுச்சு. நம்ம பிள்ளை நமக்காக இவ்வளோ பேசுகிறாளா அவள் அப்பா கூட அப்படிங்கிற மாதிரி. எப்போவுமே அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பிள்ளை இப்போ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா கிட்டேயே வாக்குவாதம் பண்ணுற மாதிரி பூங்கொடியை ஃபஸ்ட்டு டைம் அவங்க பார்க்குறாங்க. அதனால் அவங்கள பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டு வீட்டுக்கு வர்றதா பென்னி கிட்ட சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. நான் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன், இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம், ஆனால் யாராவது பார்த்தா வம்பா போயிடும், வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்கேன், என்னை யாரையாவது வண்டி அனுப்பி என்னை கூப்பிட்டுக்க சொல்ல முடியுமானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மாயாண்டி கிட்ட நம்ம பென்னி சொல்லும்போது பூங்கொடியும் அது காதில் வாங்குறாங்க. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்தா, போ நீ போய் குளிச்சு முடிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க, உன் அம்மா வந்து உன்னை பார்க்கும்போது நம்ம பிள்ளை இங்கே சந்தோஷமாக தான் இருக்கான்னு நினைக்கணும் அப்படின்றாங்க. உடனே முறைக்கிறாங்க பூங்கொடி. நீ போத்தா, நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் போ அப்படின்னு சொல்லி பூங்கொடியை உள்ளே அனுப்புகிறாங்க. ஆமாம், அம்மா எதுக்கு வருத்தப்படணும், நான் இங்கே நல்லா கெத்தாக தான் இருக்கேன், யார்கிட்டையும் எந்த விதத்துலையும் நான் திட்டு வாங்கலை, சந்தோஷமாக இருக்கேன்னு அம்மா நினைக்கணும்னு சொல்லி பூங்கொடியும் போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போது அழகர் பார்த்தீங்கன்னா வெளியே வராரு. அழகர், உன் அத்தை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்களாமா, நீ போய் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்றாங்க. கார்லையா வண்டிலையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நீ போக மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்றாங்க பென்னி. அப்போது போய்த்தானே ஆகணும், அப்பா சொன்னால் செஞ்சு தானே ஆகணும், அப்பா சொன்னதை மட்டும் நான் கேட்டிருந்தேன்னா இப்போ எவ்வளோ ஒருத்தி மருமகங்கிற பேரில் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு வேண்டி வந்து உட்காந்துருப்பாளா அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்காரு. சரியா விடு, எது நடந்தால் என்ன, எல்லாம் நல்லதுக்கேன்னு நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ போயிட்டு கூட்டிகிட்டு வந்துரு, கார் எடுத்துகிட்டு போ, ஆட்டோலையோ வண்டிலையோ போனால் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாராவது பார்த்துட்டா கஷ்டங்கிற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு நம்ம அழகரும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அவர் கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேகமாக போகும்போது அந்த கோலத்து மேலே கால் வச்சுட்டாரு. கொஞ்சம் களைஞ்சிடுச்சு. அச்சோ அன்னி கோச்சுக்க போகிறாங்க அப்படின்னு தேன்மொழி சொல்ல, ஏன் கோச்சுக்கோம் அப்படின்னு பென்னி கேட்குறாரு. இல்லை, கோலத்தை ரசித்து அழகாக போட்டாங்க, இதை இந்த மாதிரி களைஞ்சு போச்சல, அவங்களுக்கு கோலம் கலைஞ்சாலே பிடிக்காதாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அழகர் பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சியை வந்து காரில் ஏற்றிக்கிறதுக்காக போய் காரை நிறுத்துறாங்க. அவங்க எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் காரை பார்த்துட்டு காரில் அழகர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏறிக்கிறாங்க. முன்னாடி ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி இருந்தால் யாராவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கிறத கண்ணாடி வழியாக நம்ம அழகர் பார்த்துட்டு, என்னாச்சு எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீ போ அப்படின்னு. அன்றைக்கி அருவாமணியை கழுத்துக்கிட்ட வச்சுட்டேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதையா, புள்ள மேலே இருக்கிற பாசத்தில் எப்படியும் நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சிட்டேன்னா, ஆனால் அப்படி நடக்கலன்னு தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பரவாயில்ல விடுங்க, எல்லாரும் தான் என்னை சாணியை போட்டு அடித்தாங்களே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. அந்த அவமானம் எல்லாம் உனக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், பூங்கொடி உனக்கு ஏற்ற பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நேற்று ஏதோ உங்களை வெளியே நிற்க வச்சாங்களாமே, பிரச்சனைலாம் சரியாயிடுச்சா, உங்களை எப்போ உள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்னு என் மக பூங்கொடி ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசினா, அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறதே உணர்ந்தாங்க. எப்போவுமே இந்த பிள்ளை எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதே இல்லை, நேற்று என்னடான்னா அவங்க அப்பங்கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிச்சு, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. பூங்கொடி ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. தலையில் பூ இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு பூ எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு தேன்மொழி கிட்ட சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. என்னத்தா பரவாயில்லன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் அந்த செடியிலேருந்து ஒரு ரோஜா பூ அறுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ வேணுமோ பறிச்சுக்கத்தா அப்படின்னு மாயாண்டி சொல்கிறாரு. இருங்க அண்ணி, நான் பறிச்சுட்டு வரேன்னு. இல்லை நான் தான் பறிச்சுக்குவேன் அப்படின்னு அவங்களே போய் ஒரு ரோஜாவை பறித்து தலையில் வச்சு விட சொல்கிறாங்க. தேன்மொழியும் வச்சு விடுறாங்க. இப்போ மாயாண்டி அந்த கோலத்தை பார்த்துட்டு, அத்தா கோலம் களைஞ்சு போச்சு, என்ன பண்ணலாம், வேற போடுறியா இல்லை அதே இருக்கட்டுமா அப்படின்னு. எப்படி களைஞ்சிச்சு அப்படின்னு செல்லமாக கோவப்படுறாங்க. அதான் அழகர் தான் தெரியாமல் காலை வச்சுட்டான் அப்படின்னு. என்ன இது கோலம் அழகாக இருக்குது, அதில் காலை வைக்கிறோமேனு கூட யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோலத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ தான் அழகா இருக்கு அப்படிங்கிற மாரி முடிச்சுட்டு எந்திரிச்சு நின்று சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க அந்த கோலத்தை. உன் மனசு உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மாயாண்டி சொல்கிறாரு. பூங்கொடிக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. உண்மையிலே நிஜமாவே நீ என் தங்கச்சி மாதிரி தான். அப்படியே என் தங்கச்சியை சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு கண் கலங்குறாரு. நீங்கள் ஏன் இப்போ கண் கலங்குறீங்க? அதான் உங்கள் தங்கச்சி வராங்கல்ல, பார்த்து பேசிக்க வேண்டியது தானே அப்படின்னு பூங்கொடி சொல்கிறாங்க. மாமன் அழுதா மனசு தாங்கலையாப்புல அப்படின்னு நம்ம பென்னி வேற கேட்குறாரு. அப்போது நம்ம மாயாண்டி என்ன நினச்சாரோ தெரியல, திடீர்னு வாத்தா அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு தன்னோட தோல்ல சாச்சிக்கிறாரு. இந்த பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்து இந்த மாதிரி எனக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நம்ம பேச்சு கார்ல இருந்து வந்து இறங்குறாங்க. இங்க நம்ம மாயாண்டி தன்னோட தங்கச்சி பிள்ளைய தன் தோல்ல சாச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அப்போ பூங்கொடி வந்து அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க. அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பூங்குடி நல்லா இருக்கியா பூங்குடி அப்படின்னு அப்படி கொஞ்சறாங்க அவங்க பிள்ளைய. ஆமா நல்லா இருக்கேன், வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா பேச்சு பயப்படுறாங்க. அண்ணன் கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணி எங்க, அதாவது மதினி எங்கன்னு கேட்குறாங்க. உள்ள இருக்கிறா, கூப்பிடுறேன்னு. மீனாட்சி அப்படின்னு கூப்பிட்டா மீனாட்சி வராங்க. பேச்சையை பார்த்துட்டு கொஞ்சம் தடுமாறுறாங்க. அவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கு. இருந்தாலும் பூங்கொடியை பார்த்துட்டு மனசு கேட்கல. கூப்பிடு அப்படின்னு நம்ம மாயாண்டி சொன்னதுக்கப்புறம் உள்ள வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம பேச்சு உள்ள போறாங்க. எல்லாருமே பேச்சியை சுற்றி உட்காந்துக்கிட்டு அப்படி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதுன்னு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கறது. வீட்டில் இருக்கிற பலகாரங்களில் பேச்சுக்கு பிடிக்கும்னு அதை எடுத்துகிட்டு வந்து கொடு, இதை எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு நம்ம மீனாட்சி சொல்கிறது, அது தேன்மொழி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுன்னு இப்படி போயிட்டுருக்கு. ஆச்சரியமாக பார்க்குறாங்க பூங்கொடி. அம்மா மேலே இந்த வீட்டில் இருக்கிறவங்க இவ்வளோ பாசமாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ பிரச்சனை அப்பா தானாங்கிற மாதிரி கூட பூங்கொடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பூங்கொடி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அதாவது தங்கச்சி மேலே இவ்வளோ உயிராக இருக்கிற இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அப்பாவோட கையை வெட்டுறதுக்கு போய் இவர் யோசிச்சிருப்பாரா? தங்கச்சி தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிற இவர் எப்படி அவரால் அவளோட வாழ்க்கையை இப்படி கெடுத்து விட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூங்கொடி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படிங்கிறதையும், என்ன நடந்திருக்கும் அன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு இவங்க எல்லாரை பற்றியும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.